நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடுனா என்னத்தை பெருசாக அவ்வளோ ஒன்றும் இல்லை நண்பர்களே. நம்ம டெய்லி சொல்லி சொல்லி என்னத்தை போய் பண்ண போகிறோம்? அவ்வளோதான், நம்ம சேனல் அவ்வளோதான், இவ்வளோதான் ஓடும்னா அவ்வளோதான் ஓடும். சும்மா அப்படியே அதிக எஃபெக்ட் போட்டு அதிக பிரச்சனை நம்ம பேசி இந்த பார்க்குற அந்த 2000 பேரும் நம்மளை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதனால் நண்பர் அந்த 2000 பேருக்கு கொண்டான கொட்டி வணக்கங்கள். அந்த 2000 பேர் தான் என் வீடியோ பார்க்குறீங்க, 2K தான் போகுது. அதை மீறி போச்சுன்னா அதர் ஸ்டேட்லேருந்து அதர் மாநிலம் அதர் நாடுலேருந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அவ்வளோதான், நம்ம சேனல் அவ்வளோதான் ஓடும். நம்மளுக்கு வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் என்னது, நம்ம பொய் சொல்கிறது கிடையாது. நம்ம உண்மை நேர்மை காமெடிக்காக மட்டும்தான் பொய் சொல்லுவேன். வந்து மக்களை மகிழ்விக்கும் கலைஞன் மதுரை மீசமணி. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் பொய் சொல்லுவேன் ஒழிஞ்சு இண்டிவிஜுவலாக உங்களை பாதிக்கப்படுற மாதிரி நான் பொய் சொன்னதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி உண்மையிலையும் சரி மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்லுவேனே ஒழிஞ்சு எந்த நிலையிலையும் மருத்துவம் கஷ்டப்படுறதுக்காக நம்ம வீடியோஸ் இருக்காது நண்பர்கள. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு அருமையான சப்பாத்தி தான். அதாவது என்னுடைய மனைவி வந்து இப்போ சப்பாத்தி போட கற்றுக்கிட்டா. அப்படியே பூ போல் இருக்க பிச்சா அப்படி அருமையாக வருங்க. ஒரு தரமான சப்பாத்தி போட கற்றுக்கிட்டா. இது எப்படி கற்றுக்கிட்டேன்னா, சத்தியமாக என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணீங்க, இப்படி மாவு பசைன்னு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பசைங்க அப்படின்னு சொல்லி 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 கமாண்டில் போட்டீங்க. அந்த கமாண்டை பார்த்து என்னுடைய மனைவி கற்றுக்கிட்டா. அது போத்துக்க இங்கே ஒரு அக்கா இருக்குது, அவங்க பேர் என்ன, அந்த அக்கா பேர் கிருஷ்ணவேணி அக்கா. அவங்க ஒரு சில டிப்ஸ் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்ன சப்போர்ட்டில் வந்த சப்பாத்தி அருமையாக இருக்கும். மில்றதுக்கு அருள் சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி ஒரு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு கூட்டு, ஒரு அருமையான கனி. கடையில் வாங்கின சுண்டல், இது திண்டான ஆவே மெண்டல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், காமெடிக்காக சொல்கிறது. சுட சுட சுண்டல் வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. நல்லதூர் சுண்டல். எங்கே வாங்கணும்? திருப்பதி அணை கடையில், நம்ம ஊமுச்சிகுளம் திருப்பதி அணை கடையில் வாங்கின சுண்டல் தான். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நேற்று மொச்சை வாங்கினேன், வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து வண்டிக்கு போயிட்டேன், அதனால் இன்றைக்கி சுண்டல் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குது சுண்டல், அருமையாக வாசனையே இனி அடித்து தூக்குச்சு அந்த ரோட்டில் போக முடியாது. சுண்டல் அவ்வளோ பிரமாதமாக அன்றைக்கி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது ஒரு ரிவ்யூ போட்டுருவோம். அருமையான சுண்டல் சூப்பராக இருக்குது. ஆஹா, கிரேவியோடு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது நம்ம கேமராமேனுக்கு கொஞ்சம் வைக்கணும், இல்லைனா அவங்க பாவம் ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஓகே, கேமராமேன் உங்களுக்கு வச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சம் டைட்டில் இருக்கேன் நண்பர்களே. சாப்பாடு போலாம் கம்மி பண்ணிட்டேன். சும்மா வீடியோக்காக போட்டு நம்ம உடம்பு நம்மளே பாழாக்கிடுவோம். எல்லாருக்குமே அதான். இன்றைக்கி மதியம் தான் குவாலிட்டி பண்ணல. இன்றைக்கி மதியம் 2 சப்பாத்தி, ஒரு கப்பு பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம ஜாரி எச்சு ஊறுது. வெஜிடபிள் பிரியாணி தான். இப்போ நம்ம சாப்பிட போகிறது ஒரு கனி. என் பேர் மணி மீசமணி. நான் சாப்பிட போகிறது கனி. சுண்டல் இது திண்டா ஆவே மெண்டல் அப்படின்னு கிடையாது. சப்பாத்தி, கப்பாத்தி, உருளைக்கிழங்கு கிருளைக்கிழங்கு, என் மக சொல்கிறது மாதிரி. ஓகே, ஆரம்பிப்ப நண்பர்களே. இது தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்த் இந்தியன் மாதிரி நம்ம ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே மசியம், உருளைக்கிழங்கு மசியத்தை அருமையாக இருக்குது நண்பர்களே. சாப்பிட்டா அமேசிங். சும்மா சொல்லக்கூடாது. சுண்டல் தொட்டு பார்ப்போம், கிரேவியோடு இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அடா சக்கனா, செம்ம டேஸ்ட்டு. இதை விட இது செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்டாக இருக்குது. கடையில் வாங்கின சுண்டல் சப்பாத்தி பூ போல இருக்கு. அது ஏன் நீ ஹார்டா பிக்கிற மாதிரி பிக்கிற? நண்பர்கள் என்ன நினைப்பாங்க? சப்பாத்தி வந்து ஹார்டா இருக்கும் போலன்னு நினைப்பாங்க. இலகுவாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கு. என் பொண்டாட்டி எல்லாமே சமைப்பான். பிரியாணினா நம்பர் 1 சமைப்பான். இந்த சப்பாத்தி மெது அடடா சூப்பராக இருக்குமா. இந்த சப்பாத்தி ஒன்று தான் போட தெரியாமல் தான் பண்ணலாம்.
இப்போ அவள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுற சேட்டை இருக்கே யாரா பெரிய சேட்டை போல. சப்பாத்தி உருளைக்கிழங்கு அமேசம். இப்போ உடம்பை குறைக்க டெய்லி வாக்கிங் போகிறேன், சுடு தண்ணி குடிக்கிறேன். சுடு தண்ணி நான் முதல் டிரைவர், டெய்லி வண்டி வராது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி வந்தால் உடனே டியூட்டி போயிடுவேன். இப்போ காலையில் ஏர்போர்ட் போயிட்டு வந்தேன், ஒரு 400 ரூபா கிடச்சி. ஏர்போர்ட் போயிட்டு வந்தேன், அப்போ தான் வந்தேன், குளித்தேன். காலைல அதிகாலையில் கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துட்டு இந்தா மதியம் சாப்பாடு இல்லை. 100 சப்பாத்தி சாப்பிடுவேன். இந்த சப்பாத்திக்கு சுக்கா, மட்டன் சுக்கா அப்படி கிரேவியோடு இருந்தால் வச்சா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுமாதிரி சிக்கன் கிரேவி குழம்பு வச்சு ஏதோ சப்பாத்தி தொட்டு திண்டோம்னா தக்காளி ஹை லெவலாக தான் இருக்கேன். தக்காளி நம்மளை அரைச்சிக்கிற முடியாது உலகத்தில். உண்மையிலே உனக்கு ஒரு தங்க காப்பு செஞ்சு போடலாம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத ஒரே காரணத்தினால உனக்கு ஈயம் புத்தாலைக்கு பேரிச்ச மரம் கூட கிடையாது. சரியா? சூப்பர், தரமான ஒரு சப்பாத்தி நண்பர்களே. மனசார சொல்கிறேன், இவ்வளோ நாள் அவள் எவ்வளோ வஞ்சம், அவளை சப்பாத்தி செய்கிறத முன்னேறிட்டேன் முன்னாடி. இல்லை அந்த கிருஷ்ணவேணி அக்கா சொன்னது, என்னுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி. சொல்றீ நீ சொல்றியே? சொல்லிட்டேன். சொல்றியே? சொல்றியே? அனைத்து ஃபாலோவர்ஸுக்கும் கிருஷ்ணவேணி அக்காக்கும் நன்றி சொல்லு. நன்றி. புருஷன் என்ன சொல்லு? உனக்கு எதுக்கியா சொல்ல? நான் தானே புகழ்றேன். நீ என்னை திட்டி தீர்த்தையா? இப்போ சொல்ல நல்லா இருக்கு. ஃபுல் டைட்டில் இருக்கேன், உடம்பு ஏறி நம்ம சாமுரு ஃபுல் டைட்டு. என் நண்பர்கள், என்னுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர் 1 கிலோ குறைச்சா 1000 ரூபா தரேன் இருக்காரு. அது வேறு பெரிய பந்தயம் நடந்துக்கிட்டு இருக்கணும் போல. சுத்தம் ஒரு 5 கிலோ குறைச்சிட்டு போய்க்காம 5000 ரூபா வாங்குவான். அதுக்காக வெயிட்டிங். உண்மையிலேயே நம்ம உடம்பு குறைக்க நமக்கு ஆசிரியன்ட்டாங்க அந்த தெய்வங்களே. இதெல்லாம் நம்ம செஞ்ச புண்ணியம், எங்கள் ஆத்தா அப்பா செஞ்ச புண்ணியம். உண்மையிலேயே ஆஹா, செம்ம டேஸ்டாக இருக்குது வெஜிடபிள் பிரியாணி. நண்பர்களே, என் வீடியோ போதோ போடையோ, சரியா? நான் ஒரு டிரைவரு. என்னுடைய பணி முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய யூடியூபர், நான் ஒரு நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். மற்றபடியாக யார் புண்படுற மாதிரி வீடியோ போடுறதில்ல. ஓகே, நிறைய பேர் கேட்குறேன் யூடியூப்பில் பணம் வந்துருச்சு ஏன் போனேன்னு. 2-3 மாதம் பணம் வரலைங்க. வந்தால் நான் வீடியோ போட போகிறேன். வந்தால் தானே போடுவேன். வருக்குள்ள என்ன ஆச்சு, இன்கமுக்கு போடுங்க. இன்கம் போனால் எப்படி போடுறது? அந்த லட்சணத்தில் என் வீடியோ ஓடுது. 1000 பேர் 2000 பேர் பார்க்க மாட்டேங்க. பார்த்தா தானே ரொம்ப லென்த் வீடியோ தான் போடுறேன். நான் ஷார்ட்ஸும் போட மாட்டேன். பார்த்தா தானே எனக்கு இன்கம் வரும். இன்கம் வந்ததுன்னா உங்களுக்கு சொல்லுவேன். நான் சொல்கிறேன் மறுபடியும் மற்ற யூடியூபர் மாதிரி நான் இல்லை. எனக்கு என்ன இன்கம் வருதோ அதை நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் சொல்கிறவங்க அந்த மதுரை மீசைமணி. அதை முதல் தெரிஞ்சுங்க. எனக்கு இன்கம் வந்தோன்னு முதல் சொல்லிடுவேன். உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சொல்லணும் இல்லையா, என்னுடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். நம்புங்க. ஏன்னா பணம் வர்றது வராது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வீடியோ போய் பார்க்கலாம். என் வீடியோ நேரடியாக போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தாலும் தெரிஞ்சிடும்ல.
எவ்வளோ அமௌண்ட் வருது என்னென்ன ஒரு எவ்வளோ வியூஸ் ஓடி இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே கால்குலேஷன் பண்ணுங்கள். நான் எது கால்குலேஷன் பண்ணேன்? பணம் வந்துட்டா முதல்ல சொல்லிடுவீங்க, நம்புங்க. நான் அந்த மாதிரி கேரக்டர், ஒருத்தர் மாதிரி பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்க. அருமையாக இருக்குது. ஒரு தரமான லஞ்சை முடிச்சிருக்கோம். ஓகே, ஒரு அருமையான லஞ்சை முடிச்சிட்டோம். சூப்பர் லஞ்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதியானம். அடாடா, இப்போ இந்த வீடியோ இமிடியேட்டாக ரீச் ஆகும். மற்ற மாதிரி எடிட்டிங் பண்ண கிடையாது, இந்த காமெடி ஷோ இருக்குது எதுவுமே லைவ் ப்ரொடக்ஷன் நமக்கு கிடையாது. மீசமணியோட யூடியூப் சேனல் லைவாக இருக்கும். என்ன சாப்பிட்றோமோ அதான் யூடியூப்பாக நம்ம சமைக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம் அதுதான் வீடியோ. மக்களை மகிழ்விக்கணும், அவ்வளோதான், சந்தோஷப்படுத்தலாம். நீங்களும் இதை போல செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி, என் அன்பு மகள் மது, என்னுடைய கேமராமேன் என் அன்பு மகள் மூத்த சர்மிதா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகேவா? எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். சாரி, மதிய வணக்கம். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க.